ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான சிறுதானிய பொங்கல். வரகு அரிசி வச்சு நல்ல குழைவான பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பொங்கல் ஒரு ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ குயிக்காக ஏதோ பண்ணணும்னு யோசிக்கும் போது பொங்கல் நல்ல சாய்ஸுங்க. ஒரு கம்ஃபர்டபுளான உணவு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. அதுவும் இந்த மாதிரி சிறுதானியமும் பாசிப்பருப்பும் சேர்த்து நம்ம பக்குவமாக பொங்கல் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்பவுமே சத்தானது. இந்த சிறுதானிய பொங்கல் நல்லா பக்குவமாக குழைவாக சுவையாக செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது 100% அருமையான பொங்கல் நம்ம செஞ்சிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1 டம்ளர் அளவுக்கு நல்ல வரகு அரிசி எடுத்துருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இந்த வரகு அரிசியில் நல்ல புரோட்டீன் சத்து, நிறைய நார் சத்து இருக்குது. ஒரு அருமையான சிறுதானியம். இதில் நிறைய டிஷஸ் பண்ணலாம். ஆல்ரெடி 2-3 அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கவிதா சமையலறையோட மில்லட் ரெசிபிஸ் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதுதான் இங்கே பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த வரகு அரிசியை ஒரு 5-6 டைம்னாலும் கழுவி எடுத்துக்கணுங்க. ஏன்னா இந்த சிறுதானியம் வரகு திணையிலலாம் கொஞ்சம் நிறையா மண் தூசு இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன கிரெயின் இது. ஸோ நல்லா அழுக்கு போக ஒரு 5-6 டைம் கழுவிக்கணும். நல்லா இப்படி வரகு அரிசி வெள்ளையாக தெரியற வரைக்கும் நல்லா கழுவிக்கோங்க. பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு சேர்த்து ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துடலாம். நான் இங்கே பாசிப்பருப்பு சேர்த்துட்டேன். நல்லா தண்ணி விட்டு ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துருவோம். நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ கழுவுன இந்த அரிசி பருப்பில், அதாவது வரகு அரிசி பருப்பில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டுமே ஊறிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம குக்கரில் தண்ணியை அளந்து வச்சு கொதிக்கிறதுக்கு வச்சுருவோம். நம்ம இங்கே 1 டம்ளர் வரகு அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். நான் இங்கே ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 3 டம்ளர் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இது 4வது டம்ளர், கூடவே 5வது டம்ளர். ஸோ 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. அப்போ தான் அந்த வரகு அரிசியும் பருப்பு நல்லா குழைவாக வெந்து வரும். அப்போ தான் பொங்கல் சூடாக சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்குங்க. ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ரொம்ப கரெக்டாக வச்சோம்னா பொங்கல் கெட்டி ஆயிரும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற அந்த வரகரிசி பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இதில் ஜஸ்ட் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். அந்த மைல்டு எல்லோ கலர் வெண்பொங்கலில் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயப்பொடி பொங்கலில் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல வாசனையும் இருக்கும். கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுடலாம். நான் இங்கே கல்லுப்பு ஹிமாலயன் பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க. சீரகம் நம்ம நெய்யில் வறுத்தும் சேர்க்க போகிறோம். பட் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய் நம்ம ஏன் இந்த பொங்கல் வேக வைக்கும் போதே சேர்க்குறோன்னா, நம்ம இங்கே குக்கரில் பொங்கல் வேக வைக்கிறோங்க. ஸோ மூடி போட்டு விசில் விடும்போது தெரித்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இப்படி நெய் சேர்த்துக்கிட்டால் அது ரொம்ப தெரித்து வெளியே வராது. அந்த ரீசனுக்காக நெய் இந்த ஸ்டேஜ்லேயே 1 ஸ்பூன் சேர்க்குறேங்க. பொங்கலும் நல்ல நெய் மணக்க நல்லாயிருக்குங்க. இப்போ குக்கர் மூடியை நல்லா டைட்டாக போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3-4 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுப்போம். குக்கர் விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. பாருங்கள், நல்லா குழைவாக அந்த வரகு அரிசியும் பருப்பும் வெந்துருச்சுங்க. நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்படி நெய்யும் எண்ணெயும் நம்ம கலந்து தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் உருகி வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருவோம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருவோங்க. நல்ல மிளகு சேர்த்தாச்சு. இது கூட நல்ல பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பெருங்காயம் எல்லாம் நம்ம வெண்பொங்கலில் சேர்க்கிறது மஸ்ட்டுங்க. ஜீரணத்தை அதிகப்படுத்தும். ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு. நல்லா வறுத்து விட்டுருவோம். நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த மிளகு, இஞ்சி, சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 15 to 20 உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துருவோம். முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், அது நம்ம இஷ்டம். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுருவோம்.
முந்திரி பருப்பு செவக்க ஸ்டார்ட் ஆன உடனே ஃபைனலாக 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட தாளிப்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரெடியாக வேக வச்சிருக்கிற வரகரிசி பாசிப்பருப்போடு சேர்த்து தரலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டு பரிமாறினா அருமையான வரகரிசி பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி தாங்க. பக்குவமாக நம்ம செஞ்சு இறக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சுட சுட சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். இந்த மில்லட்டெல்லாம் சமைக்கும் போது தண்ணியோட அளவு கொஞ்சம் பக்குவமாக வச்சுக்கிட்டோம்னா அது டக்குன்னு கெட்டி ஆயிடாது. மில்லட் ரொம்ப நல்லா தண்ணி உறிஞ்சி வெந்து வரும், கெட்டி ஆயிடாது. நமக்கு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொங்கலுக்கு எல்லா விதமான சட்னி சாம்பாரும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க. நான் இன்னைக்கு பரிமாறி இருக்கிறது ஒரு 1 minute சட்னி. இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. இது ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபிங்க, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கம்ஃபர்டபுளான உணவு. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.